இந்த புது வருடத்தை நம்மெல்லாம் எப்படி கொண்டாடுறோன்னா ஒவ்வொரு வருஷமும் புத்தாடை இல்லை புது ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும், வீட்டை சுத்தம் பண்ணி புதுசாக ஆக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், புது புது இடங்களை பார்க்கணும், புது புது காரியங்களை செய்யணும். ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் புது ஆசீர்வாதத்தை நாங்கள் காணணும். பழசெல்லாம் எங்களுக்கு எவ்வளதோ நடந்தது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். அதில் பாருங்கள், இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜனவரி கன்னியாகுமரியில் அந்த சங்கமம்னு சொல்லுவார், அந்த கடல் சங்கமத்தில் சூரியன் அதை எல்லோரும் பார்ப்பாங்க. சூரியன் உதித்து வர்றது ஒரு பார்க்குற எப்பவுமே நல்லாயிருக்கும் அந்த இடம். ஆனால் இப்போ போய் பார்த்தது என்னென்ன ஜனங்க, நாங்கள் புது வருஷத்தில் புதிய சூரியனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கேள்வி கேட்குறேன், சூரியன் எப்படி புதுசாகும்? சூரியன் புதுசா பழசா? பழசு தான். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் புதுசா பழசா? வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் புதுசா பழசா? எல்லாம் பழசு தான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புதுசாக இருக்குது. என்னது? காலண்டர் புதுசாக வந்துருச்சு. 2026 தொடங்கிச்சு. அது இன்னுமே 2025 பார்க்கவே முடியாது. இது ஒன்று தான் ஒரு மாற்றம் உண்டானது ஒழிய வேறு என்ன மாற்றம் வந்திருக்குது நமக்குள்ள? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, அவர் 2025 வருஷத்தில் அதே தான் சொல்கிறாரு, ஒரு மாற்றம் வரணும். அது மத்தேயுல 4:17 முத ஆண்டவர் வாய் திறந்து தொடக்கத்திலேயே அவர் சொன்ன பிரசங்கம் இது தான். உலகம் கடவுளுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபத்தில் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு, மனம் மாறி சுவிசேஷத்தை நம்புங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. மனம் மாறி மனசில் மாறணும். மதம் மாறுறதில்ல, மனசு மாறணும். நிறைய பேர் மதம் மாறணும்னு பயந்துக்கிட்டு மனசே மாற்றாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் இங்கே போனாவே இவங்க மதம் மாற்றிடுறாங்கன்னு. நான் தான் இது வரைக்கும் யாரையும் மதம் மாற்றலை. மனசு மாற முடியாத வழியை ஆண்டவர் சொன்னதுன்னு சொல்லியிருக்கேன். மாறி இருக்கிறாங்க ரொம்ப பேர். அதனால் இன்னைக்கு மனசு எப்படி மாறணும்? மனசு மாறணும்னா 2 கொரிந்தியர் 5:17 ஆண்டவர் சொல்கிறாரு, யாராவது என்னோடு இணைந்திருந்தால், ஒருவர் யாராவது என்னோடு இணைந்திருந்தால் அவர் புதிய சிருஷ்டி ஆவார்கள், புதிய படைப்பாவார்கள். புதிய படைப்புனா புதுசாக இருக்கும். அது இன்றைக்கி தான் தயார் பண்ணது அது இல்லையா, புது படைப்பு. அப்போ நம்ம புதிய படைப்புனா, நான் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆழமாக யோசனை பண்ணுறது, ஒரு குழந்தை அந்த உலகத்தில் புதுசாக பிறந்து வரும் பொழுது அந்த குழந்தை புது குழந்தையாக இருக்கிறதுனால அந்த புது குழந்தைகிட்ட கோபம், ஆங்காரம், வைராக்கியம், வெறுப்பு, சண்டை, சச்சரவு, போராமைக, பொய் சொல்கிறது, கெட்ட பேச்சு பேசுறது, குடிக்கிறது, இந்த மாதிரியான எந்த பழக்கமும் இல்லாத பிறந்து வர்றது தான் ஒரு குழந்தை. ஆண்டவர் சொல்ல, நீ பரலோகத்துக்கு வரணுமா, குழந்தை போல் மாறாவிட்டால் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற சுபாவம் அதை விட்டுட்டா கூட பிலிப்பியர் 2:5 சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த மனநிலை உங்களிலும் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த மனநிலை, மனசு, குணம் என்ன, யோசனைகள் என்னன்னா, அவர்கிட்ட கெட்டதை விட்டு நல்லது மட்டும்தான் இருக்கும். அதான் அவருடைய மனநிலை. அவர் சொல்கிறாரு, என்னை போல, இயேசு கிறிஸ்துவ போல மாறுங்கன்னு தான் அங்கே சொல்லியிருக்காரு, பவுல் சொல்லியிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ மனநிலை நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அவரோட ஒன்றா இணைய முடியும். இப்போ அவர் சொல்கிறார் 1 பேதுரு 1:15-16, நானும் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க, உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பார்வையிலும் யோசனை எல்லாம் பரிசுத்தமாக இருங்க. அப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறாரு, ஒருவன் என்னோடு இணைஞ்சிட்டான்னா அவன் புதிய மனிதனாகிறான், புதிய மனுஷனாகிறான், சிருஷ்டி. அப்போ அவன்கிட்ட இருந்த பழசெல்லாம் அழிஞ்சு போயிடுது, புதுசு ஏதோ உருவாகுது அப்படிங்கிறாரு.
பழசு என்ன அழிஞ்சு போகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்த பழைய குணங்கள், பொய் பேசுகிற குணம், கெட்ட பேச்சு பேசுகிற குணம், வைராக்கியம், வெறுப்பு, போராமை, குடிப்பழக்கம், விபச்சாரம், கெட்டதை பார்க்கறது, கெட்டது யோசிக்கிறது, செயல்களில், ஆத்ம சரீரத்தில், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் அதுக்கு ஆப்போசிட்டான குணம். இப்போ பயப்படுற குணமாக இருந்தால் தைரியமாக இருக்கணும், கவலைப்படுறத கவலையை விட்டுறணும். இப்படி எல்லாம் எதிர்ப்பதமான நன்மையான காரியங்கள், குணங்கள், செயல்கள் நமக்குள்ளே வரணும். அந்த பழைய கடவுளுக்கு இஷ்டம் இல்லாத குணங்களை எடுத்துடணும். அப்போ அந்த பழைய குணங்களில் சிலதை இந்த கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் இருக்கும். போறாமை, அது இது, விபச்சாரம், அது நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். 21வது வசனம் வரைக்கும் இருக்கும் 19 அதில் கடைசியாக குடி பழக்கம் உள்ளவர்கள், இந்த பாவத்தில் உள்ளவர்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோமே, எதுக்கு இருக்கிறோம்? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறது 38 வருஷமாக எப்படியாவது ஒரு நாள் நானும் இந்த பெதஸ்தா குளத்தில் விழுந்து எந்திரிச்சு வந்துடுவேன், காப்பாற்றிடுவேன், நான் வந்துடுவேன், பார்சுய அதிகாரம் படுத்திருக்கிறான் 38 வருஷமாக நம்பிக்கிட்டே இருந்தது மாதிரி தான். இன்றைக்கி சர்ச்சுக்கு போவோம், உபவாசம் இருப்போம், பைபிள் படிப்போம், நல்லது செய்வோம். இந்த நல்லதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் பல்லவத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிறைய பேர் மறந்துடுறது என்னென்னா, மேலான செயல்களை முன்னிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுனாலையோ, தசம பாகம் கொடுக்கறதுனாலையோ, தான தர்மம் செய்கிறதுனாலையோ, உபவாசம் இருக்கிறதுனாலையோ, பைபிள் படிக்கிறதுனாலையோ, முட்டி போட்டு மணிக்கணக்காக ஜபிக்கிறதுனாலையோ, புண்ணிய ஸ்தலங்களை தேடுறதுனாலையோ, தலைமுடியை கொடுக்கறதுனாலையோ, நான் பொதுப்படையாக அப்படி தான் பேசுவேன். கரெக்டாக இல்லை? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளோ இருக்குது, அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு சிலதை கடைப்பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். சம்பிரதாயங்கள் இது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. கரெக்டாக இல்லைங்களா? அவர் சொல்கிற வார்த்தைகள், இந்த உதாரணத்துக்கு ரோமா 8:9 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால், பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள், உண்மையாகவே பரிசுத்த ஆவி, இப்போ நான் உங்களை இப்போ கேட்பேன், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்காரா? ஓ இருக்கிறாரு. எப்போ வந்தார்? ஞானஸ்நானத்தின் வழியாக வந்தார். அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இருக்கிறாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண கலாத்தியர் 5:22-23 படித்து பார்த்தா நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். பரிசுத்த ஆவி வந்திருப்பார். உங்கள் உடல் என்னுடைய ஆலயம்னு சொல்கிறாரு. அவர் வாசம் செய்ய தான் வர்றாரு. நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ என்னை கூட்டிகிட்டு வாங்க பிறகுன்னா வந்தேன், கூப்பிடாம வருவேனா? வாங்கன்னா வருவேன், இல்லை பிறகு நாங்கள் போயிட்டோம் வராதிங்க அப்படின்னு வர மாட்டேன். அப்போ ஆண்டவரை கூப்பிடுறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பாடுங்க, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி எங்கள் மத்தியிலே, இப்பயே வாங்க, இறங்கியே வாங்க எங்கள் நடுவினிலே. வருவாரா?
கூப்பிட்டா 100% அன்பா கூப்பிட்டா வருவார். பாவமே இல்லாத கூட்டி வச்சு என்னை கூட்டிக்கிட்டு வந்துட்டு உட்காருங்க பிரதர்னா திருப்பி பார்க்குற இந்த சேரில் முள்ளுகள்லாம் வச்சுருங்க, உட்காருங்க. நான் என்ன செய்வேன்? வேணாப்பா, நான் ஓடி போயிடுவேன். இப்படி தான் பரிசுத்த ஆவியானவரே வாங்க வாங்கன்னு வருவார். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அவர் கூப்பிட்டா வருவார், நம்பிக்கையோடு கூப்பிட்டா வருவார், வந்துடுவார். ஏன்னா அவருடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் கொண்டாந்து வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? என்னை கொண்டாந்து வச்சுக்கிட்டுட்டீங்க, என்னை விரட்டி அடிக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? வந்தோடனே தண்ணி கேட்டீங்க, வேணான்ட்டேன். காஃபி வேணும், வேணான்ட்டேன். இப்போ ஒன்றா கேட்டீங்க, வேணான்ட்டேன். இது ஏன் இஷ்டம், எனக்கு வேணான்னு சரி. ஆனால் நீங்கள் என்ன எப்படியாவது விரட்டணுன்னா என்ன பண்ணணும்? என்ன கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு நான் பிரசங்கம் பண்ணும்போது இஷ்டத்துக்கு எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது? எனக்கு கூட்டியாந்து வச்சுட்டு அவமானப்படுத்துறீங்களா என்ன? நான் என்ன செய்வேன்? பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். சும்மா போக மாட்டேன், ஓடி போயிடுவேன். வாங்க பிரதர்னா இல்லை, நான் ஓடி போயிடுவேன். பைபிளில் சொல்லுது, எஃபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் படிச்சிருங்களேன். எஃபேசியர் 4:30 ஆவியானவரை கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லி அவரை விரட்டுறோம் பாருங்க. என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை நோகடிக்காதீர்கள், ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உங்கள் மேலே ஒரு முத்திரையாக போடப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவி. அந்த முத்திரையை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா ஃப்ளைட் ஏற முடியாது. 4:30. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேர்த்து படிக்கணும், படிங்க. 8லேருந்து படிச்சிருங்களேன். 8லேருந்து படிங்க. ஆகையால் இல்லை எஃபேசியர் 4:28. நான் தான் 8ன்னு சொல்லிட்டேனோ. சரி, நான் 30னா அங்கிட்ட 2 சேர்த்துக்கல அப்படி சொன்னேன். பரவாயில்ல, படிங்க. 28லேருந்து 30. திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும், மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் உழைமையோடு பாடுபட்டு உழைத்து நம்ம கொடுக்கணும். உழைக்கட்டும். கொள்ளடிச்சிட்டு வந்து தானம் தர்மம் பண்றது இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. இந்த 2026 புது வருஷத்துல உங்கள் வாயில் கோபம் வந்து கூட கொஞ்சம் கூட கெட்ட வார்த்தைன்னா என்ன? சாம்சன் அப்படின்னு பேர் வச்சுட்டு சைத்தானே, கெட்ட வார்த்தை சைத்தானே. ஆமாம், நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? இல்ல பிரதர்கிட்ட கேட்கிறேன், டவுட் கேக்குது. சொல்லுங்க. ஆரிசேவருக்கு ஆரிசேவர், கிறிஸ்துன்றான். சைத்தானுக்கு சைத்தான்னு சொல்றோம். ஆமா, அப்ப சைத்தான் சொன்னா கெட்ட வார்த்தை பிரதர். அப்ப கிறிஸ்து கெட்ட சைத்தானா? இல்ல சேவியர் சைத்தானா? சொல்லுங்க. சைத்தானுக்கு சைத்தான் தான் சொல்லணும். சைத்தான்னு சொல்லுங்க. சைத்தானு சேவியரை சொல்லக்கூடாது, கிறிஸ்தியை சொல்லக்கூடாதுல்ல. இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். சரி, புரிஞ்சுக்கிட்டா சரி. வரக்கூடாது. இனிமே வந்திருந்தா மன்னிப்பு கேட்டு புது மனுஷனாக மாறிடணும். கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர செய்யக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாக்கு துயரம் வருவிக்காதீர்கள். இப்ப சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக நடந்தோம்னா யாருக்கு நோகடிக்கிறோம்? துயரம் வர வைக்கிறோம், மனசு நோகடிக்கிறோம். பரிசுத்தாவிய நம்மகிட்ட இருக்காருல, பரிசுத்தாவி. அவர் இப்போ நோகடிச்சா இருப்பாரா? ஓடி போய் அவர் சொல்லியிருக்காரு. இதில் ஞானாகமத்தில் சொல்லியிருக்காரு, விஸ்டமில் சொல்லியிருக்காரு. 1:5, 7, 9 வசனம் சொல்கிறாரு. அக்கிரமம் நெருங்கி வரும்போதே நான் விட்டுட்டு ஒதுங்கிடுவேங்கிறார் ஆவியானவர். ஓசையா 5:15 சொல்கிறாரு, இதோ உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு என் முகத்தை நீ தேடும் வரை உன்னிடமிருந்து நான் ஓடி போயிடுவேங்கிறாரு ஆவியானவர். அப்போ இங்கே அந்த பரிசுத்த ஆவிக்கு துயரம் வர வைக்காதீர்கள். படிங்க.
மீட்பு நாளை முன்னிட்டு மீட்பு நாள்னா பரலோகத்தில் போய் நமக்கு ஒரு மீட்பு, நம்ம மீட்டு நரக நெருப்புலேருந்து நம்ம மீட்கப்படுறோம், பாவத்திலேருந்து மீட்கப்படுறோம், பரலோகத்துக்கு போகிற நேரம் அது. அந்த நாளுக்கு முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக பரிசுத்தாவி இருக்கிறார். போதும், அவ்வளோதான். நம்ம மேலே பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். இப்போ பாஸ்போர்ட்டில் முத்திரை இல்லை, ஆதார் கார்டில் முத்திரை இல்லை, செல்லுபடியாகுமா? இல்லை. அப்போ நம்ம மேலே பரிசுத்தாவி இல்லைன்னா நம்ம செல்லுபடியாகுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்போ அவர் இருந்தால் கூட நம்ம அவரை துயரம் வரவழைக்கிறோம். அந்த இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம், ரொம்ப பெரிய பாவத்தை சொல்லலை, நிறைய இருக்குது. அதில் ஒன்று, உங்கள் வாயில் இனிமேல் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் பரிசுத்தாவிய துயரம் வர வைக்க நீங்கள் அவர் ஓடி போயிடுவார். அவர் இல்லாத நேரம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஆக்சிடெண்ட் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, ஏதோ ஒன்று உயிர் போச்சு. அவர் இல்லாத நேரம் விரட்டிட்டோம், துயரம் வர வழிச்சு போயிட்டார். அப்போ செத்தோம்னா எங்கே போவோம்? அவர் தான் இல்லையே, நம்ம தான் போக முடியாது. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல. பிரைஸ் தி லார்ட்.